மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 13/3/2024 அன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட உக்கடம் பேருந்து நிலையம் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் என அறிவித்தார்கள். உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் கடந்த 24/8/2024 அன்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களால் உக்கடம் பேருந்து நிலையத்தினை 5.99 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 21.55 கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நிறைவு பெற்று முனையம் 1 பேருந்து நிலையமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் 58 எண்ணிக்கையிலான பேருந்துகள் நிறுத்தம் தளங்கள், சுமார் 80 எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயங்கும் வகையிலான வளாகங்கள், நன்கு வடிவமைக்கப்பட்ட பேருந்து நுழைவு பாதைகள், 3 எண்ணிக்கையிலான சுத்தமான மற்றும் சுகாதாரமான கழிவறைகள், நவீனமான மேற்கூரைகள், பயணிகள் அமரும் வகையிலான காத்திருப்பு அறைகள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, நேரடி பேருந்து கண்காணிப்பு மற்றும் டிஜிட்டல் அறிவிப்புகள், பொது வைஃபை மற்றும் மொபைல் சார்ஜ் செய்யும் வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையில்லா பாதைகள், அவசர பதிலளிப்பு அமைப்புகள் மற்றும் சிசிடிவி கேமரா மற்றும் அதை கண்காணிக்கும் வகையிலான அறைகள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இப்பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் அனைத்து வசதிகளையும் பெற்று தங்கள் பயணங்களை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.